கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர். இந்த புதிய மாதத்திலும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வீடுகளில் கூடிவர கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாக ஆண்டவர் நடத்தி வந்தார். அந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மோசையோடு இருந்து போல உன்னோடு இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் இந்த மாதத்தை சந்திப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு இடைபெட, கர்த்தர் நம்மோடு பேச நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே வீடுகளில் கூடி ஆராதிப்பதற்காக நீ கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய கிருபை எங்களுக்கு தந்து நீ வழிநடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்மை முழு இதயத்தோடு நாங்கள் பாடி துதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை உற்சாகப்படுத்தட்டும், உம்முடைய வார்த்தைகளை தைரியப்படுத்தட்டும், உம்முடைய வார்த்தை இன்னும் அதிகமாக உம்மோடு எங்களை நெருங்கி வர உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு ஆராதனை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்திலே கூடி அவரை ஆராதிக்கிறதற்காக வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி போற்றி துதிப்போம். எம் தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். பாடல் வரிகளை உண்மையாக உணர்ந்து ஆண்டவரை பாடி உயர்த்த போகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய சுகம், புதிய கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே புதிய இருதயத்தோடு அவரை பாடி துதிக்க போகிறோம். ரெடியா இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாது சேர்த்தனைத்தான் என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாது சேர்த்தனைத்தான் என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமம் நல்ல விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆமென். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நதி போன்ற சோதனைகளிலும் நம்மை மூழ்க விடாமல் ஜெய தொனியோடு வந்து பாதுகாத்த அன்பை நான் என்றும் பாடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. ஆப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த என்று பாடுவேன். ஆப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே,
என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வருவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வருவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் மீதமே என் நேசரே சுவை ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சி உங்கள் இந்த கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் இந்த கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேனும் யாவும் இங்கு தந்து கொண்டு செய்துவேன். ஆவி ஆத்துமாவும் தேனும் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமம் வல்லமையுள்ள நாமம். ஆமென். ஆத்துமாவின் மீதமே என் நேசரே சுவை ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி பலவீன நாட்களிலே நமக்கு பலன் தந்து தாங்குகிறவர், சோதனைகளிலே நமக்கு ஜெயம் அளிக்கிறவர், ஆபத்து காலத்திலே அரணான கோட்டை. உலகத்துல மனிதர்கள் ஆபத்து வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் விடாம கண்மலையானவர் நம்ம கூட வந்து கோட்டையாக கேடகமாக துருகமாக இருந்து வருகிறாரே. நல்ல காரங்களை தட்டி பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு சேர்ந்து ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனாவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. வேதத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை துதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம சுகத்தை தந்திருக்கிறார்.
தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Our God who protects us never sleeps nor slumber. Hallelujah. He never sleeps nor slumber. Always awake to protect us. Hallelujah. நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை பாதுகாக்கிறதுக்காக. ஒருவேளை நம்ம இந்த சூழ்நிலையில் அவருடைய கரத்தை உணராதது போல இருக்கலாம். உண்மையிலே அவர் இருக்கிறாரா, நம்ம ஜெபத்தை கேட்கிறாரா அப்படின்னு அநேகருக்குள்ள சந்தேகம் கூட வந்திருக்கலாம். இவ்வளவு நாள் போயிடுச்சு, இவ்வளவு ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரோ அல்லது அவர் இல்லையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் அநேகருக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் அவருடைய வேலையை கரெக்டா செய்து கொண்டிருக்கிறார். ஆமே. நான் தான் வழி தப்பி போனோம், அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் சொல்லிய அடையாளங்கள் எல்லாம் பூமியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது நாம் அவரை சந்திக்கிறதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற நேரம். அஜாக்கிரதையாக மற்றவர்கள் பேசுகிறார்கள் என்று நாமும் அவங்களோடு கூட சேர்ந்து பேசுகிற நேரம் அல்ல. நம்மை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை, கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடப்போகிறோம். நீர் என் பலனும் என் கேடகமுமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். இன்னைக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் இருக்குதுன்னா தேவ சமூகத்தில் நல்லா செலவழிங்க. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். பலனும் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நீரின் பலனும் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றியா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றியா. என்னை மீட்டவரே நன்றி நன்றியா. என்னை ஆமே நன்றி. கரங்களை உயர்த்தி சகாயம் பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றியா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றியா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றியா. உபாசையா போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி. வாய்களை திறந்து சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை
உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஒரு விசை கூட துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஒரு விசை கூட பாட போகிறோம். என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி. நம்மளை விட அறிவாளிகளுக்கு, விஞ்ஞானிகளுக்கு, அழகுள்ளவர்களுக்கு, பணம் உள்ளவர்களுக்கு, படிப்பு உள்ளவர்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இலவசமாக கிருபையாக தந்திருக்கிறார்கள். உலகத்திலே நாம் அனுபவிக்கிற பெரிய ஆசீர்வாதங்களிலே ஒன்று இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. பாடல் வரி உணர்ந்து பாடுறீங்களா? என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி. உண்மையாய் உணர்ந்து ஆண்டவர் ரட்சிக்கல நினைக்க நம்ம எங்கேயோ இருப்போம். ஆமென். எஸ் லார்ட். போஷித்து என்னை நன்றி. வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே. நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஆமென். எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. துறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. ஆமென். அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. கரங்களை உயர்த்தி வாழ்க நீர் வாழ்க. உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இருபத்தி நாலு ஆமென். உமக்கு மகிமைக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஒரு விசை கூட பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். நமக்கு பிரியமான ஒரு தேசமாக இந்த பூமியை மாற்று. ஆமென். உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. வானத்தின் வாசல் ஏசையா. ஆசீர்வாதத்தின் வாசல் ஏபெத்தே. இது வானத்தின் வாசல் ஏசையா. ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு தெற்கு மேற்கு தெற்கு வடக்கு கிழக்கு
கிழக்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு தெற்கு வடக்கு நீங்க கிழக்கு சொன்னீங்கள் ஆண்டவரே, பரம்புவாய் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏறவே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏறவே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பாடல் வரிகளை உணர்ந்து பாடலாமா? பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம் நிமித்தம் கர்த்தர் இந்த பட்டணத்தை, இந்த தேசத்தை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏறவே இது வானத்தின் வாசல். ஏசையா சகல ஆசீர்வாதத்தின் ஊற்றும் காரணம் வானத்தின் வாசல். ஆமென். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்லீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தேவனுடைய வீடு, வானத்தின் நம்முடைய வீடு எல்லாம் தேவனுடைய வீடு. வானத்தின் வாசல், இயேசு மாத்திரமே ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம் நிமித்தம் நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற போதுமானவர். ஒரு ரஷகதன ரியரலரபா ரீகதன ரலரபா உட்டமதியானலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஏசாயா 51வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று வாசிக்கிறோம். In English we read like this: The ransom of the Lord shall return and come to Zion with singing. With everlasting joy on their heads they shall obtain joy and gladness. Sorrow and sighing shall flee away. Hallelujah. The Lord we worship, we can make wilderness like Eden. Amen. Hallelujah. And also in the desert like the garden of the Lord, the Bible says. Hallelujah. There's a road called a holy highway that once was a desert land. Very soon you will hear the sound of the holy marching band. We are going to sing and lift up the name of the Lord. Hallelujah. There's a road called the holy highway that once a desert land.
before you, holy ancient of days. We exalt you, God Almighty. You are worthy to be praised. Let all nations bow before you, holy ancient of days. There's a road called the Holy Highway, where the people dance and shout. For the enemy is running with confusion all around. Raise the banners in the victory, raise them high. His word is true. We bring a song back to Zion. We bring the praise back to you. We exalt you, God Almighty. You are worthy to be praised. Let all nations bow before you, holy ancient of days. One more time. We exalt you, God Almighty. Amen. You are worthy to be praised. Let all nations bow before you, holy ancient of days. Holy, 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 Lord God Almighty. Holy, holy, holy is the Lord. Hallelujah, 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 hallelujah. Once again, hallelujah, hallelujah. We worship you, hallelujah. Amen. Everybody together, open your mouth and say hallelujah, hallelujah, hallelujah. Jehovah, you are the most high. You are the most high God. Jehovah, you are the most high. Amen. You are the most high God. One more time. You are the most high. You are the most high God. All the other gods, they are the works of men. You are the most high God. There is none like you. All the other gods, they are the works of men. You are the most high God. There is none like you. Jehovah, you are the most high. Everyone together. Hallelujah. Sing in the depth of the heart. Lord, you are most high, almighty, all powerful, all sufficient. Amen. Jehovah, you are there. You are the most high God. Lord, you're good and your mercy is forever. Hallelujah. Lord, you're good and your mercy is forever. Hallelujah. Shout hallelujah. Lord, you're good and your mercy is forever. Hallelujah. Amen. Lord, you're good and your mercy is forever. Hallelujah. Jehovah, you are the most high. You are the most high God. Jehovah, you are the most high. You are the most high God. Hallelujah. He is the most high God. Amen. Just close your eyes and open your mouth. Hallelujah. சொந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நீ சர்வவல்ல உன்னதமான தேவன். நீர் உன்னதமான தேவன். You are most high God, Lord. You are most high God, Lord. Hallelujah. Hallelujah. In these days, in these lockdown days, hallelujah, He is expecting us to draw ourselves close to Him. Hallelujah. Father of life, draw me closer. I come closer to you, Lord. I come back to you, Father, to your awesome presence, amazing love. I come back, Lord.
You are my Father. I am your child, oh Father. Hallelujah. Father of life, draw me closer. Lord, my heart is set on you. Let me run the race of life with your life enfolding mine, and let the peace of God let it reign. Oh, Holy Spirit, Lord, my comfort, strengthen me, hold my head up high. I stand upon your truth, bringing glory unto you, and let the peace of God let it reign. Oh Lord, I hunger for more of you. Rise up within me, let me know your truth. Oh Holy Spirit, saturate my soul, and let the light of God fill me up. Let your healing power bring life and make me whole, and let the peace of God let it reign. Oh Holy Spirit, Lord, you're my comfort. You strengthen me, Lord. You drag me, Lord, when I go astray. You hold my head up high, Lord. Let it be your prayer this morning. Hallelujah. Oh Holy Spirit, Lord, my comfort, strengthen me, hold my head up high, and I stand upon your truth, bringing holy unto you, and let the peace of God let it reign. Oh Lord, I hunger. Oh Lord, I hunger for more of you. Rise up within me, let me know your truth. Oh Holy Spirit, saturate my soul, and let the light of God fill me up. Let your healing power bring life and make me whole, and let the peace of God let it reign. Hallelujah. Cleanse us, Lord. Make us holy, oh Father. Patira, நீரே இயேசுவே, நீ பாத்திரரே, பாத்திரரே. எங்களை உம்மை போல உருமாற்றும் பரிசுத்தாவியானவரே, எங்களுக்குள்ளே கிரியை செய்வீராக. உமக்கு உகந்த பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்வீராக. ஆமென். பரிசுத்தத்துக்குரியவர் இயேசுவே, நீ ஆராதனைக்குரியவர். நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. உம்மை போல் தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உயிருள்ள நாமம், உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். எல்லாரும் சேர்ந்து அறிக்கை பண்ணலாமா? He is alive. ஜீவிக்கிறவரை ஆராதிக்கிறோம். நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவே, நீ பாரே, ஜீவனே, எந்தன் ராஜனே. இயேசுவே, அவரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி அவருடைய பிள்ளைகளாய்
உரிமையோடு ஆமென். Yes, Lord. நீரே இயேசுவே நீ பாத்திரரே நீரே இயேசுவே நீ பாத்திரரே உம்மை போல் தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஆம் ஆண்டவரே, எங்களை ரட்சிக்க, எங்களை பாதுகாக்க, எங்கள் பாவங்களை மன்னிக்க, எங்களை சாபத்தில் இருந்து பாவத்தில் இருந்து விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன், உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உயிருள்ள தேவமாகி உம்மை இந்த காலை வேளையில் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, குடும்பமாக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை எங்க ஆராதித்தாலும் நான் அங்க வருவேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. தேவ பிரசன்னம் வீடுகளுக்குள்ளாக கடந்து வருவதாக, சுகமளிக்கிறவராக, ரட்சிக்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக, மன்னிக்கிறவராக, ஒவ்வொரு வீடுகளிலும் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக நீர் உலாவ வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிறான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்திற்கான தடைகள் ஆண்டவரே, எல்லா வியாதியின் கூறுகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் ராஜா. ஆராதனை வேளையில் உலாவினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாவதும் நீ அறியாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இம்மட்டும் நம்முடைய ஜபங்களை கேட்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் இம்மட்டுமாக கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ எங்களை போஷித்திரே உமக்கு ஸ்தோத்திரம், பராமரித்திரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமாக நீ சந்தித்து வந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போன நேரத்தெல்லாம் எங்களை ஆண்டவரே தேற்றினீரே, பலப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலயத்தில் நாங்கள் கூட முடியாவிட்டாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீ அனுதினமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்களோடு நீ பேசிக் கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீங்க இல்லாட்ட நாங்கள் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு சொன்னீரே, அதை நாங்கள் அப்படியே நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக தேவை, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு அதிகமாக தேவை ஆண்டவரே. உம்முடைய ஐக்கியம் எங்களுக்கு அதிகமாக தேவை ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் நெருங்கி தொடர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய விசேஷத்த கரம் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரம், உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு மேலும் அமர்ந்திருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யாபேஸ் அன்றைக்கு ஜெபித்தது போல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொன்னது போல, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை எந்த தீங்கும் துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரத்தை வைத்து நீ அவர்களை விலக்கி நீ பாதுகாத்தருளும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 8வது மாதத்திலும் நீர் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை நிறைவாகி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் ஆண்டவரே, எந்த வைரஸ் கிருமிகளும், எந்த ஆபத்துகளும், எந்த கொள்ளை நோய்களும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடி கர்த்தர் நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா திருச்சபைகளுக்காக, எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய விசேஷத்தை பாதுகாப்பு உண்டாயிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை ஒவ்வொரு மேல வைப்பீராக. இந்த பட்டணத்தினுடைய எல்லா சாபங்கள், பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே அகற்றி போடுவீராக. பாவங்களை கர்த்தர் மன்னிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, விசேஷமாக ஆண்டவரே பல விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 4 மாதங்கள் ஆண்டவரே இந்த லாக்டவுன் மூலமாக எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே ஜனங்கள் சந்தித்து வருகிறார்கள். ஆண்டவரே நீ இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த வியாதி, இந்த நோய், இந்த வாதை ஆண்டவரே தேசத்தை விட்டு அகன்று போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே அவைகளுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எல்லா வைரஸ் கிருமிகளும் எங்களுடைய தேசத்தை விட்டு ஆண்டவரே அகன்று போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஜனங்களுக்கு சுகத்தை தருவீராக. ஆஸ்பத்திரியில் ஆண்டவரை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அற்புத சுகத்தை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னும் ஆண்டவரே யாரும் இப்படிப்பட்ட காரியத்திலே பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவருடைய விசேஷ பாதுகாப்பு தேசத்தின் ஜனங்களுக்கு உண்டாயிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. மருத்துவமனையிலே பணியாற்றுகிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மருத்துவர்களுக்காக, நர்சஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய விசேஷத்தை கரம் உடைய பாதுகாப்பு அவர் மேல் தங்கியிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் தேசத்திலே ஆண்டவரே பல விதத்திலே மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம், போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், எம்பிக்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பு, உடைய கரம், உடைய ஆசீர்வாதம் அவர் மேல் தங்கியிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை ஜனங்கள் கர்த்தரை தேட, ஆண்டவருடைய முகத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா ஜனங்களுடைய கண்களும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. தேசத்தின் ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்க, பிழைக்க ஆண்டவர் நீ கிருபை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். தேசத்தின் தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தை நீ தருவீராக. சரியான நடவடிக்கைகளை, சரியான தீர்மானங்களை எடுக்க தேவையான கிருபைகளையும் ஞானத்தையும் நீ பரத்திலிருந்து கட்டளையிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. பஞ்சத்தினாலே ஆண்டவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம், பட்டினியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் தேவையான நிவாரணங்கள், பாதுகாப்பு, சுகம் உண்டாயிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் மாத்திரம் இறக்க செய்ய முடியும் ஆண்டவரே. உம்முடைய கரம் நீட்டப்படாவிட்டால், உம்முடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால் ஜனங்கள் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் நகரத்தை காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உம்முடைய பாதுகாப்பு தேசத்துக்கு உண்டாயிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் அனைத்திற்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம், நம்முடைய பாதுகாப்பு எல்லா தேசங்களும் உண்டாயிருக்கட்டும். எல்லா தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சமாதானம் தேசங்களுக்குள்ளாக உண்டாயிருப்பதாக. இந்த வைரஸ் கிருமியின் பக்கத்திலிருந்து தேசங்களை பாதுகாப்பீராக, விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமை பெறட்டும். உம்முடைய வருகை எங்களுக்காக, உம்முடைய வருகைக்காக தேசங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாள் எங்களோடு நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை மூலமாக எங்களை தைரியப்படுத்துவீராக. இன்னும் நாங்கள் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. படைக்க போகிற காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. படைக்கிற காணிக்கைகள் நம்முடைய ஊழியத்திற்காக பயன்பட ஆண்டவர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். அப்பொழுது கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து 100 மடங்கு அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறேன். அதே போல ஆசீர்வாதங்களை இப்படி பிள்ளைகளுக்கு நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறியாத வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் எல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மன உளைச்சல்கள், எல்லா கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஒரு தெய்வீக சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானதே.
செய்தவர் உன்னை மின்று ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னை மின்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகள் பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய இதயத்தை திறந்து கொடுப்போம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, வாழ்க்கையில் புயல்கள் ஏன் வருகிறது? Why does storm come into our lives? நம்முடைய வாழ்க்கையில ஏன் புயல்கள் வருகிறது என்கிற காரியத்தை இந்த பகுதியிலிருந்து நாம் சற்று நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுதும் புயல்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் யாரும் காற்று, பெரும் புயல்கள், இயற்கையாக நடக்கிற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்திப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில காரியங்கள், உடைந்த உறவுகள், கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கங்கள், சரீர பலவீனங்கள், வியாதிகள், நாம் நேசித்தவர்களுடைய மரணம், அடங்காத முரட்டாட்டமுள்ள பிள்ளைகள், நிந்தனைகள், வேலையிலே இழப்புகள், கடன் சுமைகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நம்முடைய மனதில் வருகிறது. அநேக புயல்களை இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட புயல்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று சொல்லி நாம் சென்று சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவர் இப்படியாக சொல்கிறார், இந்த உலகத்தில் 2 கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று, புயலுக்கு மத்தியிலே போய்கொண்டிருக்கிற மக்கள். இரண்டாவதாக, புயல் இல்லாவிட்டால் இக்கட்டுக்குள்ளே கடந்து செல்ல போகிற மக்கள் என்கிற 2 குரூப்பாக அவர் பிரிக்கிறார். Those who are going through a crisis or storm, or those who are going to go through a storm என்று 2 கூட்ட மக்களை பிரிக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே புயல்கள் ஏற்படுகிறது. அது ஏன் நமக்கு ஏற்படுகிறது என்று நமக்கு தெரிந்திருக்கும் பொழுது அதை தைரியமாக சந்திக்க, மாத்திரமல்ல அந்த நோக்கத்தை புரிந்து செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். இந்த சம்பவத்தில் நீங்கள் பாருங்கள், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படவிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே திடீரென்று புயல் வருகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் இடைப்பட்டு அற்புதம் செய்கிறதை நம்ம இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இயேசு சீஷரை நோக்கி சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது என்று சொல்லி நம்ம அந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம். அந்த பயணத்தின் ஆரம்பத்தில் எல்லாம் சுலபமாக இருக்கிறது, எல்லாம் ஸ்மூத்தா இருக்கிற நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படவில் ஏறுகிறார். கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அற்புதமாக அங்கே ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் திடீரென்று சொல்லி அங்கே புயல் ஏற்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆரம்பம் எல்லாம் அற்புதமாக தான் இருக்கிறது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கூட எல்லாம் நல்லா இருக்கும் என்று சொல்லி தான் நம்ம நினைத்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்தில் ரட்சிப்பின் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் திடீரென்று சொல்லி எதிர்பாராத விதத்தில் ஆண்டவராய் இயேசு அங்கே கூட இருக்கதான் செய்கிறார். தேவ சித்தத்தின் மையத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புயல் வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சுழல் காற்று உண்டானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அங்கே கலிலேயா கடலிலே அவர்கள் பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். கலிலேயா கடலை குறித்து பார்க்கும் பொழுது அது 13 மைல் நீளமும் 7 மைல் அகலமும் உடைய ஒரு கடலாக அது இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். மாத்திரமல்ல, இந்த கடலிலே பல முறை சீஷர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 12 சீஷர்களில் ஏறக்குறைய ஒரு 7 பேர் அவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிற தொழிலை சேர்ந்தவர்கள். அவர் எல்லாருக்கும் நல்ல கடலின் அனுபவங்கள் தெரியும். பல முறை இந்த புயலை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த புயல் பயங்கரமான ஒரு புயலாக இருக்கிறது. சுழல் காற்று உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். வேதம் அங்கே சொல்கிறது, அந்த புயல் காற்று அலைகள் அந்த படவின் மேல் வந்து மோதிற்று. இவர்களால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இந்த சூழ்நிலை மாறிவிட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, பல அனுபவங்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட புயல்கள் அநேகவற்றை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் சந்திக்கிற ஒரு புயல் அவர்களால் சமாளிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அமர்மையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்களை நாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிற சில காரியங்கள் நம்மாலே சமாளிக்க முடியாத ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் கற்றுத்தருகிற காரியம் என்ன? இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரம், குறிப்பாக மார்க் 4ஆம் அதிகாரம், ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. திஸ் இஸ் a டீச்சிங் passage. நீங்கள் முன்பகுதியில் வாசிக்கும் பொழுது அநேக ஓமைகளை கொண்டு ஆண்டவர் பல காரியங்களை அங்கே சீஷர்களுக்கு கற்றுத்தருகிறார் என்று பார்க்கிறோம். பல ஓமைகளை, தேவராஜ்யத்தை குறித்த ஓமைகளை அங்கே ஆண்டவர் இயேசு பேசுகிறார். இவள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி முடித்த பிற்பாடு இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்திலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒன்றை சீஷர்களுக்கும், அது மாத்திரமல்ல நமக்கும் ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 3 கேள்விகளை நாம் பார்க்கிறோம். 3 கேள்விகளை. ஒன்று, சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி. நீங்கள் அங்கே 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? Don't you care if we drown? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி இருக்கிறது. இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 40ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இப்பொழுது இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார். அந்த கேள்வி நம்ம பார்க்கிறோம். என்ன கேட்கிறார்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிற ஒரு கேள்வி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக சீஷர்கள் தங்களுக்குள்ளேயே ஒருவரோடு பேசிக்கொண்டு கேட்ட கேள்வி 41ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது என்னவென்றால், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. Who is this? இவர் யாரோ என்று ஆச்சரியத்தோடு அவர்கள் கேட்கிறார்கள். பாருங்க, 3 கேள்விகளை இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, இரண்டாவதாக இயேசு சீஷர்களை பார்த்து கேட்ட கேள்வி, மூன்றாவதாக சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்ட கேள்வியை பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 கேள்வியின் அடிப்படையில் 3 வேத சத்தியங்களை உங்களுக்காக நான் இந்த நாளில் பகிர்ந்து விரும்புகிறேன். இந்த வேத பகுதி மூலமாக ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் போய்கொண்டிருக்கிற பாதை ஒரு கடினமான பாதை தான். என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இங்கேயும் சீஷருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், மடிந்து போவோம் என்கிற ஒரு சூழ்நிலை அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? அந்த பாடத்தை ஆண்டவர் உங்களுக்கும் இந்த காலவேளை அவர் கற்றுத்தர விரும்புகிறார். முதலாவது கேள்வி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். பிரச்சனை மிகவும் சமாளிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. அலைகள் படகின் மேல் மோதுகிறது, தண்ணீர் புகுந்து விட்டது. எங்கேயோ அலைகள் வந்து கொண்டிருந்த அலை இப்பொழுது திடீரென்று சொல்லி படவிலே மோதி படவுக்குள்ளாகும் தண்ணீர் வருகிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் அவர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? டீச்சர், don't you care if we drown என்று சொல்லி அவர்கள் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன, சத்தியம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில் ஏற்படுகிற புயல்கள் நமது விசுவாசத்தை பரிசோதிக்க உதவும் வாய்ப்புகளாக இருக்கிறது. Storms in our lives are opportunities to examine our faith. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை பரிசோதனை செய்வதற்காக ஆண்டவர் சில சமயங்களிலே புயல்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே புயல்கள் என்று சொன்னாலே அதை ஒரு தடையாக பார்க்கிறோம், ஒரு அப்டக்கிளாக, ஒரு வாய்ப்பாக நாம் பார்ப்பதில்லை.
நான் அங்கே போக வேண்டும், அக்கறைக்கு போக வேண்டும், அங்கே ஊழியம் செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, பல காரியங்கள் எனக்கு இருக்கிறது, நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். ஆனால் இந்த புயல் என்னுடைய வாழ்க்கையில ஒரு தடையாக வந்திருக்கிறது என்று சொல்லி அநேக நேரத்தில் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், இக்கட்டுகள், பாடுகள், புயல்களை நாம் தடைகளாக பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறது, அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள். முதலாவது வாய்ப்பு என்ன? நம்முடைய விசுவாசத்தை பரிசோதனை செய்வதற்காக, டு எக்ஸாமின் அவர் ஃபெய்த். நாம் இப்பொழுது எந்த விசுவாச அளவில் நாம் இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன காரியங்களை நாம் அப்படியே விசுவாசிக்கிறோமா, நம்புகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆண்டவர் இயேசு அங்கே 35ஆம் வசனத்தை சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், let us go to the other side. let us அப்படிங்கிறார். இயேசுவும் சீஷர்களும் அக்கறைக்கு போவோம், போய்விடுவார்கள் என்பதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இப்போ புயல் வருகிறது. அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை, இயேசு பேசின அந்த வார்த்தையை அப்படியே நம்புவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களா? அதை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு எவ்வளவோ பேசியிருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக பேசுகிறார், வாக்குத்தத்தங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நாம் அதை விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? இருதயத்தில் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கவனிங்கள், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் அங்கே ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளவைகளை அறியும்படியாக ஆண்டவர் 40 ஆண்டுகள் அவர்களை வனாந்திரத்தில் நடத்தி சென்றார். அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? அவர்கள் நான் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறார்களா, என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களா என்று ஆண்டவர் பரிசோதனை செய்ய விரும்பினார். அவர்களை வனாந்திரத்தின் பாதையிலே கொண்டு சென்றார். அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை அறியும்படியாக. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது? உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது? யோபு வாழ்க்கையிலே பாருங்கள், அந்த வாழ்க்கையில் பயங்கரமான புயல் வீசிற்று. அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பிற்கு அளவே இல்லை. ஆனாலும் அதன் மத்தியிலே யோபு சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் விசுவாசமாக இருப்பேன். பாருங்க, அவனுடைய விசுவாச வார்த்தைகளை நாம் அங்கே பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இதெல்லாம் எதை காட்டுகிறேன் என்று சொன்னால், புயலின் பாதையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது அவன் விசுவாசத்திலே தளராதவனாக இருந்தான். அவனுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல் இருந்தது. அவனுடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்கிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி. ஆனால் யோபு சொல்கிறான், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி. அமர்மையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? புயலின் மத்தியிலே போகும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்பதை அறிய முடிகிறது. ஒரு பொன்னை அது சுத்த பொன்னா இல்லாவிட்டால் பொய்யான ஒன்றா என்று அறியும்படிக்கு அதை உரசி பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் அதனுடைய சுத்தத்தன்மை அறிய முடிகிறது. ஆகவே நம்முடைய விசுவாசத்தை அறிவதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதைகளை ஆண்டவர் நடத்தி செல்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஆண்டவர் ஏற்கனவே தம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதியை ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். ஈசாக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது ஈசாக்குக்குள்ளாக தான், ஈசாக்கு மூலமாக தான் ஒரு பெரிய ஜாதியை, ஒரு தேசத்தை ஆண்டவர் உருவாக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய மகனை பலியிடு என்று சொல்கிறார். அங்கே ஒரு புயல் அவனுடைய வாழ்க்கையில வீசுகிறது. அந்த வாழ்க்கையில பயங்கரமான ஒரு இக்கட்டுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். என் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார், அவருக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவன் அங்கே ஈசாக்கை பலி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? ஆபிரகாம் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை நாம் பரீட்சை செய்து பார்க்க வேண்டும். இங்கே சீஷருடைய வாழ்க்கையில பாருங்கள், 2 காரியத்தை அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். முதலாவதாக, தேவன் சூழ்நிலைகளுக்கு மேலாக அதிகாரமுடையவர் என்பதை அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மக்களுக்கு போவோம் என்று சொல்லி. ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு சந்தேகம், இப்படி புயல் வந்து விட்டதே, இந்த புயலை ஆண்டவரை இயேசு மேற்கொண்டு விடுவாரா, நம் அக்கறைக்கு உண்மையாகவே போய் சேர்ந்து விடுவோமா என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டது. They doubted God's control over the situation. சூழ்நிலைகளுக்கு மேலாக தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறதா, வல்லமை இருக்கிறதா
என்பதை அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, they doubted God's care for their lives. தேவனுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த கரிசனையும் சந்தேகப்பட்டார்கள். இங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. நாங்கள் மடிந்து போகிறோமே. அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, மடிந்து போய்விடுவோம் என்று சொல்லி. கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஆண்டவரை கேள்வி கேட்பது மாத்திரமல்ல, ஆண்டவரை குற்றப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். They accused the Lord of not caring about what they were facing. அங்கே அவர்கள் சந்திக்கிற அந்த காரியத்திலே தேவன் இடைவிடாமல் இருக்கிறார் என்று சொல்லி அவரை குற்றச்சாட்டவும் செய்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே புயல்கள் வரும்பொழுது தேவனை குற்றச்சாட்டுகிறோமா? தேவனை சந்தேகப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுகிறோமா? சற்று யோசித்து பாருங்க. இது ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை பரிசோதனை செய்யும்படியாக. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இங்கே சீஷர்களை கை காட்டி அவர்களை குற்றப்படுத்துவதல்ல, நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு பார்ப்போம். சங்கீதம் 139, 23, 24 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனே என்னை சோதித்து பாரும், தேவனே என்னை பரீட்சித்து பாரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும் ஆண்டவரே, என் இருதயத்தை சோதித்து பாரும், என் உள்ளத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அமர்மையானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவாக நீங்கள் நேசிக்கிறீர்கள், ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், ஆண்டவராக இயேசு மேலே உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஏசாயா 49, 14, 15 வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சியோன் சொல்கிறான். ஆண்டவருக்கு சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவருடைய கரிசனை, ஆண்டவருடைய வல்லமையை நாம் சந்தேகப்பட்டு விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் பெருகுவதாக, உன்னுடைய விசுவாசத்தை சற்று சோதித்துப்பார். ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் மேலே உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாழ்க்கையில் புகையல்கள் எதற்கு? முதலாவதாக நம்முடைய விசுவாசத்தை பரிசோதனை செய்து பார்க்கும்படியாக. நமக்கு அநேக சவால்கள் இருக்கலாம். சரீரத்திலே சவால்கள், பொருளாதாரத்திலே சவால்கள், இன்னும் பல விதத்திலே நமக்கு சவால்கள் இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் என் ஆண்டவர் கரிசனை உள்ளவர், என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைக்கும் மேலானவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அவருடைய பாதத்துக்கு கீழாக தான் இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக 39, 40 வசனங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எழும்புகிறார், காற்றை அதட்டுகிறார், இறையாதே அமைதலாய் என்று சொல்லும் பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு இதெல்லாம் பேசிவிட்டு இப்பொழுது இயேசு சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அது என்ன கேள்வி? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கிறது? Why are you so afraid? Do you still have no faith? Do you still have no faith? அது அப்படியே தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஏன் உங்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனையோ அற்புதங்களை அவர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் மார்க் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 22ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், அநேக அற்புதங்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசின் மேலே, வியாதியின் மேலே, இன்னும் பலவிதமான காரியத்தின் மேலே இருக்கிற வல்லமை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் இன்னும் அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் போயிற்று. ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார். அப்போ இரண்டாவதாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், storms or opportunities to exercise our faith. வாழ்க்கையில் ஏற்படும் புயல்கள் நமது விசுவாசத்தை பயிற்சிவிக்க உதவும் வாய்ப்புகளாக இருக்கிறது. There are opportunities to exercise our faith. நம்மை பரிசோதனை செய்ய மாத்திரமல்ல, வாழ்க்கையின் கஷ்டங்கள், பாடுகள் வரும் நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை பயிற்சி செய்ய வேண்டும். We have to exercise our faith. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அநேக காரியங்களை பார்த்தவர்கள் இந்த சூழ்நிலை அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. இதுவரைக்கும் பலருக்கு பிரச்சனை வந்ததை பார்த்தார்கள், இயேசு செய்த காரியங்களை பார்த்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கே பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் அந்த சூழ்நிலை இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்திருக்க வேண்டும், இயேசுவின் மேல் வல்லமையின் மேலே விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் போய்விட்டார்கள். They failed to exercise their faith. இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை நாம் அறிந்திருக்கிறோமா?
எந்த பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை தேவை? தனிமையாக இருக்கிறீர்களா? பொருளாதாரத்தில் கஷ்டமா? சரீரத்தில் பலவீனங்களா? குடும்பத்திலே பிரச்சனைகளா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளா? இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசத்தோடு ஓடுவதற்கு பலவிதமான எதிர்ப்புகளா? உங்களுக்கு பயங்களா? இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? யூ ஹேவ் டு எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை அதில் நீங்கள் காட்ட வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் எப்படி சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் இதை செய்வார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து, மழையை பார்த்து பேர்ந்து அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்படி ஆகும் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாச பயிற்சியை ஆண்டவர் நமக்கு அளிக்க விரும்புகிறார். ஆண்டவர் அங்கே எதிர்பார்த்திருப்பார். கொஞ்சமாவது உங்களுக்கு விசுவாசம் இருந்திருக்கணுமே அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்திருப்பார். ஆனால் அவர்களுக்கு விசுவாசமே இல்லாமல் போய்விட்டது என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறார்கள்? இட் இஸ் நாட் த சைஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த், இட் இஸ் தி எக்ஸசைஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த் தட் மேட்டர்ஸ் இன் த கிங்டம் ஆஃப் காட். விசுவாசத்தின் அளவு அல்ல, விசுவாசத்தை எந்த அளவு பயிற்சி வைக்கிறோமோ அதுதான் தேவனுடைய ராஜ்யத்திலே முக்கியம். இவ்வளவு விசுவாசம் இருக்கிறது, அவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்றல்ல. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அதை நாம் பயிற்சி வைக்கும் பொழுது அதில் தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும். It doesn't matter how small or feeble your faith is. If you know the size of God and exercise your faith in Him, miracles will happen. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு சிறியது என்பது அல்ல, ஆனால் அந்த சிறிய விசுவாசமும் என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்று நம்பி செயல்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ உதாரணங்களை நாம் அங்கே காண்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில பாருங்கள், முன்பாக செங்கடல், பின்பாக எகிப்தின் ராணுவம் வருகிறது. எல்லாரும் கதறுகிறார்கள். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் கோலை நீட்டி என்று சொல்லி. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. செங்கடல், பயங்கரமான ஒரு பெரிய செங்கடலை எங்கே பார்க்கிறோம். எகிப்தின் ராணுவம் புறப்பட்டு வருகிறது பின்பாக. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தை பயிற்சி வைத்தான். வேதம் எங்கே சொல்லுகிறது, மோசே தன்னுடைய கோலை நீட்டும் பொழுது செங்கடல் ரெண்டாக பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மோசேயின் காலத்துக்கு பிற்பாடு யோசுவான் காலத்திலே அவர்கள் யோர்தானை சந்திக்கிறார்கள். யோர்தான் பிரவாகித்து வருகிற காலமாயிருக்கிறது. யோர்தானை கடந்துதான் அவர்கள் அங்கே கானானை சுதந்திரிக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஆசாருடைய கால்கள் அங்கே தண்ணீர் மேல் பட்டவுடனே அந்த யோர்தான் பின்னிட்டு போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் விசுவாசத்தோடு, யோர்தான் பிரவாகித்து வருகிறது, பயங்கரமான வெள்ளப்பெருக்கு எடுக்கிற ஒரு நேரம். ஆனால் ஆசாரியர்கள் விசுவாசத்தோடு அவர்களுடைய பாதத்தை வைத்த பொழுது யோர்தான் பின்னிட்டு சென்றது என்று பார்க்கிறோம். பாருங்க, விசுவாச பயிற்சி. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர்கள் யோர்தானை கடந்த பிற்பாடு அவர்கள் எரிகோவை சந்திக்கிறார்கள். எரிகோவை சந்திக்கும் பொழுது நீங்கள் இங்கே பாருங்கள், வேதம் எங்கே சொல்கிறது, ஆண்டவர் சொல்றாரு, இந்த எரிகோவை சுற்றி 6 முறை நீங்கள் சுற்றி வாருங்கள், 7வது நாள் 7 முறை சுற்றி வாருங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது எரிகோ கோட்டை விழும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் சுற்றி வந்தார்கள். 6 நாள் 6 முறையும் 7ஆம் நாள் 7 முறையும் சுற்றி வந்த பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது எரிகோ கோட்டை விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். முடியாத ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் முடிய செய்கிறார். தேவ ஜனங்களுடைய விசுவாசம், யோசுவாவுடைய விசுவாசத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அமர்மையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விசுவாச பயிற்சிகள் தேவை. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். கோலியாத்தை பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சவுல் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்த ஆண்டவர். கோலியாத்துடைய சைஸ் பெருசா இருக்கலாம், என் ஆண்டவருடைய சைஸ் இதை காட்டிலும் பல மடங்கு பெரியது. என் ஆண்டவர் ராணுவங்களின் தேவன் என்பதை அறிந்தவனாக அவன் கோலியாத்தை எதிர்த்து போகிறான். பெரிய வெற்றி அவன் காண்கிறான் என்று பார்க்கிறோம். விசுவாச பயிற்சிகள் தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாச பயிற்சிகளை ஆண்டவர் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைப்பதல்ல. இன்னைக்கு ஒரு பெரிய இயக்கமே போய்கொண்டிருக்கிறது, ஃபெய்த் மூவ்மெண்ட் என்று சொல்லி. எதை நீங்கள் சொன்னாலும் அப்படியே நடக்கும் என்று சொல்லி, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் என்று அப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு சொல்கிறார்கள். அப்படி அல்ல, அது வேதத்துக்கு முரணானது. வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய விசுவாசம் பெரிய தேவன் மேல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பெரிய தேவன் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் பெரிய தேவன் மேல் மாத்திரமல்ல, அது வேதத்திலே வேறு ஒன்று இருக்க வேண்டும். It must be rooted in the word of God. நம்முடைய விசுவாசம் வேதத்திலே வேறு ஒன்று இருக்கும் பொழுது, நம்முடைய விசுவாசம் தேவனை பெரியவராக பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் கேட்கிற, அவங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அத்தனை காரியங்களை பார்த்தீர்களே, அத்தனை சம்பவங்களிலே என்னுடைய வல்லமையை பார்த்தீர்களே, என்னுடைய வல்லமையை
உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையோடு நீங்கள் ஒப்பிட்டு உங்களுடைய விசுவாசத்தை ஏன் உங்களால் பயிற்சிவிக்க முடியவில்லை? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போய் கொண்டிருக்கிற பிரச்சனை ஒரு வித்தியாசமான பிரச்சனையாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அது புயல் போல இருக்கலாம். ஆனால் வேதத்திலே தீர்வு இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை சொல்லி வைத்திருக்கிறார். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதை புரிந்தவர்களாக நம்முடைய விசுவாசத்தை பயிற்சிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் 41ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்கிறது, அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர் யாரோ, who is this? Even the wind and the waves obey him என்று அவர்கள் சொல்கிறார்கள். சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்டுக்கொண்ட ஒரு கேள்வி, இவர் யாரோ, இவர் யாரோ என்று சொல்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் சொல்ல நம்ம பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் கற்றுத்தருகிற மூன்றாவது பாடம் என்னவென்று சொன்னால், storms are opportunities to enhance our faith. வாழ்க்கையில் ஏற்படும் புயல்கள் நமது விசுவாசத்தை பலப்படுத்த உதவும் வாய்ப்புகளாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த உதவும் வாய்ப்புகள், to enhance, to strengthen, to increase our faith. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை ஆண்டவர் பெருக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் இருக்கிற அளவே இல்லை, விசுவாசத்தை ஆண்டவர் பெருக்க விரும்புகிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரை அவர்கள் வித்தியாசமான கோணங்களிலே அவரை கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பிசாசின் மேல் மாத்திரமல்ல, வியாதியின் மேல் மாத்திரமல்ல, இயற்கையின் மேலும் புயலின் மேலும் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அந்த இடத்திலே முதல் முறையாக சீஷர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். they made lot of discoveries. பல காரியங்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். என்ன? முதலாவது தேவனுடைய வல்லமையை கண்டுபிடித்தார்கள். வியாதியை சுமக்க மாத்திரமல்ல, என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் முடியும். அண்ட சராசரங்கள் மேலும், இயற்கையின் மேலும், புயலின் மேலும் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் ஆண்டவரை பயமுறுத்துவதில்லை. உங்களுக்கு வேணால் சில காரியங்கள் பயமுறுத்துவது போல இருக்கலாம். ஆண்டவரை எந்த ஒரு காரியமும் பயமுறுத்த முடியாது. எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தலைக்கு மேலாக இருக்கிற காரியங்கள் அவருடைய பாதத்துக்கு கீழாக தான் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வல்லமை அறிந்து கொண்டார்கள். அவருடைய வல்லமை இன்றைக்கும் குன்றி போகவில்லை தேவனுடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். 35ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அக்கறைக்கு போக வாருங்கள் என்று சொன்னார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதநேயருடைய நாட்டில் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. வார்த்தை நிறைவேறாதபடிக்கு பல தடைகள், பல புயல் வரலாம். ஆனால் என் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்பதை இந்த சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது நடக்கிற காரியங்களை அறிந்து கொண்டார்கள். நீங்கள் அங்கே 36ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, அவர்கள் இந்த பிரயாணத்தை புறப்படும் பொழுது அநேக படகுகள் இருந்துச்சு. அவர்கள் எல்லாம் கடலில் போய் கொண்டிருந்திருக்கலாம் அந்த நேரத்தில். ஆனால் இயேசு இருந்த படகு பத்திரமாக கரை போய் சேர்ந்தது. மற்ற படகுகளுக்கெல்லாம் என்ன நடந்தது என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லவில்லை. ஒருவேளை சில படகுகள் மூழ்கி போயிருந்திருக்கலாம், சில படகுகள் பயங்கரமான கஷ்டத்தின் பாதைக்குள்ளாக போய் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த படகு, இயேசு இருந்த படகு, புயலின் மத்தியிலும் அது கரை போய் சேர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது புயல்களை நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் தேவன் யார் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். They discovered about the person of God. பாருங்க, இயேசு அங்கே காற்றையும் கடலையும் அமர்த்துகிறவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். சங்கீதம் 148:8 வாசிக்கிறோம், அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்றே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்று. ஆண்டவர் சொன்னா பெருங்காற்று கீழ்ப்படியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 107:29 வாசிக்கிறோம், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அது நடைகள் அடங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாவற்றையும் அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். ஆண்டவருடைய வல்லமையை பார்த்தார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். மாத்திரமல்ல, தேவ பிரசன்னம் கூட இருக்கும் பொழுது புயல் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு இருக்கும் என்பதை அறிந்து கொண்டார்கள். மாத்திரமல்ல, தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியது தான் இந்த புயலின் அனுபவங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய சவாலுக்குள்ளாக நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறார். இன்னும் பெரிய யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கைகளை மேற்கொள்ள நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். Our faith has to be enhanced to far greater level
in order to face greater battles in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய யுத்தங்களை, பெரிய காரியங்களை நாம் சந்திப்பதற்கு நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும். நீங்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இயேசுவும் சீஷர்களும் அங்கே இன்னொரு இடத்துக்கு போகிறார்கள். அந்த இடத்திலே கல்லறையிலிருந்து ஒரு மனுஷன் புறப்பட்டு வருகிறான். அவனுக்குள்ளாக 6000 பிசாசுகள் இருக்கிறது, லேகியோன் என்று சொல்லுகிறான். எல்லாம் கவனிங்க, இது பயங்கரமான ஒரு புயலா இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக 6000 பிசாசு பிடித்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல லகுவாக அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய சவால்களை வைத்திருக்கிறார். பெரிய பெரிய யுத்தங்கள். இன்னைக்கு சின்ன பிரச்சனை, இன்னும் நாளைக்கு பெரிய பிரச்சனை. நம்முடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையை நான் சந்திக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. God is preparing you and I for a far greater purposes. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு பெரிய எழுப்புதலுக்காக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, தாவீது எப்படி கோலியாத்தை சந்தித்தான் என்கிற விவரங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. அங்கே சவுல் சொல்றாரு, தாவீதே, இது உன்னால முடியாது. கோலியாத் ஒரு யுத்த வீரன், அவன் சிறு வயது முதலே அவன் யுத்த வீரனா இருக்கிறான். அது உன்னால முடியாது. நீ மேய்ப்பனாய் இருக்கிறாய், ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருக்கிறாய், இது முடியாது என்று சொல்கிறான். அப்பொழுது 34ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறான் சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பு வைத்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியையும் பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனின் சேனைகளை நிந்தித்தானே என்றார். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின், அல்ல கவனிங்க 37ஆம் வசனம், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றார். சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தனின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். பாருங்க, ஏற்கனவே சில பிரச்சனைகள் அவன் சந்தித்திருந்தான். ஒரு முறை சிங்கம் வந்தது, தன்னுடைய விசுவாசத்தை பயிற்சி வித்தான். ஒரு முறை கரடி வந்தது, தன்னுடைய விசுவாசத்தை பயிற்சி வித்தான். அவனுடைய விசுவாசம் பலப்பட்டு கொண்டே இருந்தது. இப்பொழுது ஒரு கோலியாத் வந்து நிற்கிறார். தேசமே கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே அவன் பெற்ற அனுபவங்கள் இந்த இடத்திலே அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி வைத்திருந்தபடினாலே இந்த பெரிய சவாலையும் அவன் சந்திக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அமர்மையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த விரும்புகிறார். ஏன் புயல்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை பரிசோதனை செய்து பார்க்க. ஏன் புயல்கள்? இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தை பயிற்சிவிக்க. மூன்றாவதாக புயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை பலப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜான் பேட்டன் என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் நியூ ஹெப்ரிடிஸ் என்கிற அந்த தீவுகளுக்கு, அங்கே இருக்கிற மக்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர் கடந்து சென்றார். அங்குள்ள மக்களுடைய மொழியை அவர் கற்றுக்கொண்டார். அநேகருக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அவர் சொன்னார். ஒரு முறை அவருக்கு ஆண்டவருடைய ஏவுதலின்படி புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய உள்ளத்தில் வைத்தார். அதன்படி முதலாவதாக யோவான் சுவிசேஷத்தை அவர் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். மொழிபெயர்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மக்கள் பேசுகிற பாஷையிலே விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு சரியான பதம் அங்கே இல்லாமல் இருந்தது. ஃபெய்த், பிலீஃப், ட்ரஸ்ட் போன்ற வார்த்தைகளுக்கு சரியான வார்த்தை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. இந்த நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் அந்த மக்களுக்கு இல்லாத ஒரு காரியமாக இருந்தது. அவர்கள் கேனிபல்ஸ், நரமாமிச பட்சிகளாக இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் அடித்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரும் நம்புவதில்லை. ஆகவே அவங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை, விசுவாசம் என்கிற வார்த்தையே அங்கே இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் என்ன செய்வது என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். ஒரு முறை அங்கே வேலை செய்கிற ஒரு வேலையாள், அந்த ஊர்க்காரர், அவர் வீட்டுக்கு வந்தாராம். அப்பொழுது ஜான் பேட்டன் அங்கே நாற்காலிலே சாய்ந்து கொண்டவராக அந்த மனிதனை பார்த்து கேட்டாரா, நான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வாட் ஆம் ஐ டூயிங் நவ்? நான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கேட்டாராம். உடனே அந்த வேலைக்காரன் ஒரு பதில் கொடுத்தானா, யூ ஆர் ரெஸ்டிங் யுவர் ஹோல் வெயிட் ஆன் த சேர். உங்கள் முழு எடை இல்லாவிட்டால் பாரத்தையும் நாற்காலி மேல் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவன் சொன்னானா. உடனே அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்ததா, தட்ஸ் இட் என்று சொல்லி, நான் இந்த ஃபெய்த், விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு ரெஸ்டிங் ஒன்ஸ் ஹோல் வெயிட் ஆன் காட்,
அதாவது உங்கள் முழு பாரத்தையும் தேவன் மேலே வைத்து விடுவது என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் மொழிபெயர்க்க ஆரம்பித்தாராம். விசுவாசம் என்கிற வார்த்தை யோவான் சுவிசேஷத்தில் பலமுறை வருகிறது. அது எல்லாவற்றுக்கும் உங்கள் முழு பாரத்தையும் தேவன் மேலே வைத்து விடுங்கள், உங்களுடைய முழு வாழ்க்கையும் தேவன் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லி அவர் அந்த வார்த்தைக்கு அந்த பாஷையிலே அவர் மொழிபெயர்த்தாரா. தேவனுடைய பிள்ளைகளே, ஃபெய்த் அப்படின்னா அவருடைய அந்த உதாரணத்தின்படி நான் சொல்ல விரும்புகிற காரியம், ரெஸ்டிங் யுவர் ஹோல் வெயிட் ஆன் காட். உங்களுடைய முழு பாரத்தையும் தேவன் மேலே வைக்கிறது தான் விசுவாசம். ஆண்டவர் மேலே வைத்து விடுங்கள், கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியா உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். வாழ்க்கையில் புயல்கள் வரலாம், ஆனால் தேவனுடைய கரிசனை சந்தேகப்படாதீர்கள், தேவனுடைய வல்லமையை சந்தேகப்படாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே அன்புள்ளவராக இருக்கிறார். ஏன் புயல்களை அனுமதிக்கிறார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே புயல்கள் வருகிறது? நம்மை நாமே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறேன். ஆகவேதான் பவுல் 2 கொரிந்தியர் 13:5 சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று சொல்லி நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மாத்திரமல்ல, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய விசுவாசத்தை பயிற்சிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் மேலே நம்பிக்கை வைத்து அதை மேற்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, இந்த புயல்கள் வரும்பொழுது நம்முடைய விசுவாசத்தை பயிற்சிவிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தேவனுடைய சபையை, தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். God wants to enhance our faith, strengthen our faith. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக கர்த்தரோடு நாம் நெருங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே வாழ்க்கையின் புயலை கண்டு பயப்படாதீர்கள். அநேக சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களை மாத்திரம் 3 விதமான படகு பிரயாணத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே அநேக காரியங்களை சீஷர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் கடலில் மேல் நடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தின் மேலும் என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆகவே அந்த விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் இறக்கி வைப்போம், வெற்றியை காண்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. கர்த்தர் அந்த நாள் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை நாம் பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் புயல்கள் வரும்பொழுதுதான் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளாக வளர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தரை நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். உபத்திரவப்படுவதற்கு முன்பாக நான் வழி தப்பி திரிந்தேன், ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய வழியின்படி நடக்கிறேன் என்று சொல்கிறார். அமர்மையானவர்களே, இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் ஒரு விசுவாச வீரர்களாக, ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு காரணமுள்ளவர்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு நெருங்கி வருவோம், ஆண்டவரோடு நெருங்கி பழகுவோம், தேவனுடைய அன்பையும் வல்லமையும் இன்னும் அதிகமாக ருசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். கர்த்தர் அந்த மாதத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை நம் மூலமாக செய்வாராக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தை பயிற்சிவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய விசுவாசம் ஒரு ஆண்டவரை பயிற்சிவிக்கப்படுகிற ஒரு விசுவாசமாக, ஒரு பலமுள்ள விசுவாசமாக மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு எல்லா துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் கால்களை தள்ளாடவே விசாரிப்பார். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உன்னை தாங்கிடுவார். கர்த்தர்
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு காலை சரியாக 11 மணிக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தது போல நமக்கு சண்டே ஸ்கூல் ஆன்லைனில் நடைபெறும். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சண்டே ஸ்கூலுக்கு யாரெல்லாம் சர்ச்சில் போகிறாங்களோ எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் தயவுசெய்து அந்த நிகழ்ச்சியை பார்க்க வையுங்கள், வசனத்தை கற்றுக்கொள்ள வையுங்கள், பாடல்களை கற்றுக்கொள்ள வையுங்கள். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை இன்னும் அறிய, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, எங்களோடு கூட ஜெபிக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள்.